காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு அப்படின்னா, கொடுத்ததை வாங்கின்னு பேசாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படியே அவங்க வந்து 25 கேட்டு அவங்க கொடுத்துட்டு 25, 30 கேட்டு அவங்க கொடுத்துட்டாலும் கூட டிஎம்கேனுடைய ஒரு இது என்ன அப்படின்னா, டிஎம்கே கண்டிப்பாக அவங்கள இது பண்ண வச்சுருவாங்க, ஜெயிக்க வச்சுருவாங்க. அந்த ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. ஆனால் விஜய் கட்சிக்கிட்ட போனால் விஜய் வந்து 80, 90 கொடுத்து விட்றாருன்னு வச்சுங்க. ஆனால் அஷூரன்ஸ் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி ஆல்சோ ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்குது. டிஎம்கே கூட இருக்கலாமா, விஜய் கூட இருக்கலாமா? ஜன்சுராஜ் கட்சிக்கு என்ன நடந்தது சொல்லுங்க. 3% வாக்குகள் பிரசாந்த் கிஷோருக்கு 3% வாக்குகள் ஏக்தம் ஊத்திக்கிச்சு. இப்போது பிரசாந்த் கிஷோருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, நாளைக்கு விஜய் கட்சிக்கு என்ன நிலைமை ஆக போகுதுன்னு காங்கிரஸ் கட்சி யோசிக்காத. அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ யாரோட இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வருமா வராது? 4% விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய நடிகர் ஜோசப் விஜய்க்கு வாக்கு விகிதம். ஆனாலும் அது வந்து ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு வாக்கு விகிதமாக மாறவில்லை அப்படிங்கிறாங்க. இவங்க இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து கம்பல்ட்டாக மாறிடும் சார்.